நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரன் ஆகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தொடர்ந்து நம்ம இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் யார் என்பதை இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்றார். ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்லுகிறார். ஏன் அவர் இறங்கி வந்தார், ஏன் தேவகுமாரன் மனுஷகுமாரன் அந்த உலகத்துல வந்தார், ஏன் மாம்சத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, 41ஆம் வசனத்திலேருந்து, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம்னு அவர் சொன்னதுனால இங்கே இவங்களுக்கெல்லாம் கோபம் வருது, முறுமுறுக்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? சாதாரண தச்சன் தானே, யோசேப்பின் குமாரன் தானே, இதை நம்ம அறிஞ்சிருக்கிறோமே. அப்படி இருக்க வானத்திலிருந்து வந்தேன்னு எப்படி சொல்வான்? தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர்கள் அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய ஆவியில கிறிஸ்து என்று அவங்களால நிதானிக்க முடியல. அவங்க ஆவியில அவர்கள் இவர் மேசியா, தேவகுமாரன், இவர் வாழ்ந்து வருகிற சத்தியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பாருங்களேன், ஒரு பரிதாபமான நிலைமை. அப்படின்னு எப்படி சொல்லுகிறான், இது எப்படி அவர் சொல்ல முடியும் என்று சொல்லும்போது இயேசு சரியா கரெக்டா அவங்கள பார்த்து சொல்றார், நீங்க முறுமுறுக்க வேண்டாம். நீங்க என் பிதா ஒருத்தரை அனுப்பலன்னா, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளனா யாரும் வர முடியாது. அப்போ இந்த வெளிப்பாடு இல்லாம இருக்கிறதற்கு காரணம் இந்த யூதர்களுடைய மனதின் கடினம். எனக்கு எல்லாம் தெரியும், நாங்க நினைக்கிறதான் கரெக்ட், இது இப்படிதான், அது அப்படிதான் சொல்லி ஒரு மனதுல ஒரு இறுகின ஒரு மனது, ஒரு கல்லான ஒரு மனம். அப்போ இந்த யூதர்களுடைய அந்த வெளிப்பாடு இல்லாததுனால உன்னை இயேசு சொல்றாரு, என்னிடத்துல அவன் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின பிதா தான் ஒரு மனுஷனை தண்டத்துல வரவழைக்க முடியும், இழுத்து கொள்ள முடியும் என்று நேற்று தினத்திலே நம்ம தியானித்தோம். அதை இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் சொல்லுகிறார். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆண்டவர் போதிக்கிறவராய் இருப்பார். சத்தியம்னா என்ன, பரலோகம்னா என்ன, அங்க யார் இருக்கா, இந்த பூலோகத்துடைய காரியங்கள் என்ன, ஆவிக்குரிய மேன்மைகள், இதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக தன் சீஷர்களுக்கு தான் எடுக்கப்படுவதற்கு முன்பாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்றாரு, பிதாவிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்போ கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்துல சேர முடியும், பிதாவின் மூலமாய் கிறிஸ்துவினிடத்துல சேர முடியும். 2 பேரும், பிதாவும் குமாரனும் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் இணைந்து அவங்களுடைய நோக்கம் என்ன? நாம நித்திய ஜீவனை அடையும்படியாக, நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகும்படியாக. அப்ப எப்பவுமே தேவன் என்ன பண்றாரு, அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆத்மாவாகிலும் கெட்டு போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூறுகிறார், தண்ட குமாரனை அனுப்பி. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல பாருங்களேன், இயற்கை சரியாக அழகாக கீழ்ப்படுகிறது. இயற்கை கீழ்ப்படுகிறது போல மனுஷன் கீழ்ப்படுகிறதில்லை.
மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கிறது, கல்லாக இருக்கிறது, உணர்வில்லாத ஒரு இருதயமா இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்றாரு, முழு ஆத்துமாவில பலன் கொண்டு நம்ம என்ன செய்யணும், பிதாவையும் குமாரனையும் அவர் சித்தத்தின்படி செய்கிறதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதே தான் எரேமியா தீர்க்கதரிசியும் எழுதுகிறார் 15:16 ஜீவ அப்பமா இருக்கிற கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நம் வாஞ்சியோடு கூட நம்ம வாசிக்கவும் நேசிக்கவும் தியானிக்கவும், அது மாத்திரமல்ல அவரோடு கூட நடக்கவும் நாம் செய்யும்போது தேவனுடைய அபரிமிதமான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட அது ஆரம்பிக்கும். அப்போ பாருங்க, தேவாதி தேவன் அவர் இந்த ஜீவ அப்பத்தை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். யாரெல்லாம் இந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள், அவர்கள் கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்பாங்க, அசைக்கப்படுவதில்லை. இந்த செய்தியை கேட்டவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படி நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே, நீ ஆல்ரெடி வேலை செய்து கொண்டு இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, கட்டுண்டவர்களை ஜனங்களை பக்கமாய் ஆண்டவரே திருப்புகிறதற்கு தேவையான வல்லமையும் கிருபையும் கர்த்தனை ஞானத்தையும் தந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆழமான அன்பில கட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருந்து உம்மோடு கூட நெருங்கி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாரும், நீர் பலப்படுத்தும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.